வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் வைத்து அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். யாழில் வெளிநாட்டு முகம் காட்டி பெருந்தொகை பணம் மோசடி, தொடரும் விசாரணை. 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை. ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். நிலுவையிலுள்ள வழக்குகள் டிசம்பருக்குள் தீர்க்கப்பட வேண்டும், நீதி சேவைகள் ஆணைக்குழு உத்தரவு. மருத்துவமனை பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அடையாள பணிநிறுத்தத்தில் ஈடுபட அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சுகாதார அமைச்சகம் முன்பு ஒப்புக்கொண்ட போதிலும் அதனை செயற்படுத்த தவறிவிட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இன்று காலை முதல் நாளை காலை 8 மணி வரை பணிநிறுத்தத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் அவசர மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும், ஆனால் அன்றாட சிகிச்சை சேவைகள் பாதிப்படையும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் அதிகாரிகள் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த கூட்டமைப்பின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ஜாருதத்த இளங்கசிங்க தங்கள் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்க ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக கூறியுள்ளார். அரச ஊழியர்களின் மீதமுள்ள சம்பள உயர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை கோரியுள்ளார். அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வில் முதற்கட்டம் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவூற்றியுள்ளார். நாட்டை முன்னேற்றுவதற்கு வலுவான அரசுதுறை தேவை. உலகின் அனைத்து முன்னேற்றமான நாடுகளுக்கும் வலுவான அரசுதுறை இருந்துள்ளது. அதேபோல நாமும் ஒரு வலுவான அரசுதுறையை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி மேலும் கூறினார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த நபருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லிப்பளை மாவட்டப்புறம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் சங்கானியைச் சேர்ந்த ஒருவரை பிரான்சிற்கு அனுப்புவதாக கூறி 13 லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார். அவரை பிரான்சிற்கு அனுப்பாத நிலையில் 3 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுத்ததுடன் 10 லட்சம் ரூபாய் இன்னமும் கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து மானிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகுவ மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 7 வரை சூரியன் தெற்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இலங்கையின் அட்சரேகைகளுக்கு நேரடியாக மேலே இருக்கும். இன்று மதியம் 12:10 மணி அளவில் சூரியன் மேலே உச்சம் தரும். இலங்கைக்கு மிக அருகிலுள்ள இடங்கள் ஆண்டிகம, பலல்ல, மிகஸ்வவ, பம்பரகஸ்வவ, பகமுன, அரளகங்குவில, செங்கலடி ஏறாவூராகும். நீதிமன்றங்களில் நிலுவையிலுள்ள அனைத்து வழக்குகளையும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தீர்க்க வேண்டும் என நிதி சேவைகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அனைத்து மாவட்ட நீதிபதிகள், நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள், மேல் நீதிமன்ற நீதிபதிகள் என அனைவருக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் நீதிமன்றங்களில் நிலுவையிலுள்ள வழக்குகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் அவற்றின் தீர்வுகளை தாமதமின்றி வழங்குமாறு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மாவட்ட நீதிபதிகள், நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள், மேல் நீதிமன்ற நீதிபதிகள், அந்தந்த நீதிமன்றங்களுக்கு நிர்வாக ரீதியான பொறுப்பாக இருப்பவர்கள் தங்கள் நீதிமன்றங்களில் நிலுவையிலுள்ள வழக்குகளை அகற்றுவதற்கு நேரடியான பொறுப்பு கூற வேண்டும் என ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மேலும் இவ்விடயத்தில் மாதாந்த முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து நீதிபதிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவையிலுள்ள வழக்குகளை விசாரிப்பதும் தீர்ப்பதும் அனைத்து நீதிமன்ற ஊழியர்களின் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பொறுப்பாகும். மேலும் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறும் எந்தவொரு ஊழியருக்கும் எதிராக
ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. யாழில் வைத்து அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். யாழில் வெளிநாட்டு முகம் காட்டி பெருந்தொகை பணம் மோசடி, தொடரும் விசாரணை. 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை. ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். நிலுவையில் உள்ள வழக்குகள் டிசம்பருக்குள் தீர்க்கப்பட வேண்டும், நீதி சேவைகள் ஆணைக்குழு உத்தரவு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.